Hi friends, welcome to Raja's Inner Voice channel. Heal Heart Moment. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் நிறைய எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எப்படி வர்றது நீங்கள் போடுற வீடியோக்கு அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடம்பு பார்த்துக்கங்க, கரெக்டான நேரத்தில் நல்லா சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யூடியூப்ன்றது ஒரு நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி பணக்காரராகிறது பற்றி நான் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ தட் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷனாக வரும், அதனால் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? நான் எப்படி வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன், எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து February 22 ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் லைக் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஒரு ஒரு நைட் வந்து நான் யோசிச்சேன், நான் சரி ஏன் இப்போவே வந்துட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் எடுத்து போட்டேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ். அது மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நான் போட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி போகிறது, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது. இப்போ வந்துட்டு நான் நல்லா கற்றுக்கிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணி எப்படி இப்போ மார்ச் இல்லையா, சாரி, நான் ஸ்டார்ட் பண்ணது January 22, நாட் February, சரிங்களா? ஸோ February 22 கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுசாக முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான், 1.5 மாதம் கூட ஆகலை மக்களே. அவ்வளோதான். அதுலேருந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், நான் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். டிப்ஸ், என்ன டிப்ஸ், எப்படி இருந்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் நல்லா வரும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போது என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு கிடைச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 21 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்காங்க. அது வந்து நாட் பேட். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 45 வீடியோ போட்டு ஒரு 21 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது தட் இஸ் குட், சரிங்களா? நீங்கள் நினைக்கலாம், என்னடா 21 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்துட்டாரா அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம். அது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து வளர்ச்சி அடையணும், ஓகேங்களா, அப்படின்றதுக்காக தான். ஆக்சுவலாக நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேனோ அந்த கஷ்டம்லாம் வந்துட்டு நீங்கள் பிகினர்ஸ் யாராவது ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா சேனல்ஸை கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன மாதிரி கான்செப்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்துட்டு மோட்டிவேஷனா, இல்லை வந்துட்டு ஸ்டடி ரிலேட்டடா, இல்லை வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதில். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். ஓகே, ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதனால தான் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி சேனல்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது நல்லா தெரிஞ்சவங்க தான் வீடியோஸ் எடுக்க தெரிஞ்சவங்க தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது. யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னா நீங்கள் இந்த ஆங்கிளில் வச்சு எடுப்பீங்க, இப்படி வச்சு எடுக்கணும். லாங் வீடியோ லாங் வீடியோஸ்னா இந்த ஆங்கிளில் வச்சு எடுப்பீங்க, ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சு எடுப்பீங்க, சரிங்களா? அதே வந்து ஷார்ட் வீடியோஸ் எப்படி எடுத்தீங்கன்னா மொபைல் வந்து இப்படி டைரக்ஷனில் இருக்கும், வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கும். இதுதான், இது தெரிஞ்சுட்டாலே போதும். இது சிம்பிள் லாஜிக் தான். அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ் வந்துட்டு ஒரு பிலோ 1 minute எடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. அதனால குயிக்காக முடிகிற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு வியூஸ் உங்களுக்கு நிறைய வரும். ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், சரிங்களா? லாங் வீடியோஸ் போட போட உங்களுக்கு வியூஸ் ஏறிட்டே வரும். அப்போதான் வந்து மானிட்டைசேஷன் வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். என்னடா இவர் மானிட்டைசேஷன் அப்படின்றாரு அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை மக்களே.
என்னன்னா மானிட்டைசேஷன்ன்றது நீங்கள் ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோ போடுறீங்க இல்லையா, அது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. அதாவது யூடியூப் வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதுதான் வந்துட்டு மானிட்டைசேஷன் அப்படின்றாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா இயர்லி மானிட்டைசேஷன் அப்படின்வாங்க, தென் ஆக்சுவல் மானிட்டைசேஷன் அப்படின்றது இருக்கு. இயர்லின்றது ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் க்ரைட்டீரியா என்னன்னா 12 மந்த்தில் வந்துட்டு 3000 வியூ ஹவர்ஸ் இருக்கணும். ஆர் 3 மந்த்தில் 90 டேஸில் வந்து என்ன சொல்றது வியூஸ் இருக்கணும், 3 மில்லியன் வியூஸ் இருக்கணும். சரிங்களா, இதுதான் இயர்லி மானிட்டைசேஷன் அப்படின்றாங்க. இதில் வந்து சர்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் பண்ணி விடுவாங்க யூடியூப்ஸ். ஓகேவா, ஃபுல் மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னாக்கா என்ன சொல்ற 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் க்ரைட்டீரியா 12 மந்த்தில் வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அண்ட் ஆர் 4 மில்லியன் இருக்கணும், 4 மில்லியன் வியூஸ் இருக்கணும், ஷார்ட் வியூஸ் இருக்கணும். இதுதான். சரிங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு டைட்டில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்ட ஒரு வீடியோ வந்துட்டு நீங்க எடுத்துட்டீங்க. அது லாங் வீடியோவா இருந்தாலும் சரி, ஷார்ட் வீடியோவா இருந்தாலும் சரி எடுத்துட்டீங்க. அதுக்கு டைட்டில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க டைட்டில் எந்த அளவுக்கு செலக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், ஆர் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் கிடைப்பாங்க. அண்ட் தென் உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து நல்லா கொடுங்க. இது வந்து உங்களோட ஜாப் மாதிரி எடுத்து நீங்க ஆரம்பிக்கணும். ஸோ வீட்டில் வந்துட்டு ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னாக்கா வீட்டில் இருந்தபடியே நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 2000 இருந்தாலும் சொல்லுங்களேன், அது உங்க ஃபேமிலிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. அதனால வந்துட்டு அது ரொம்ப உங்க ஜாப் மாதிரி எடுத்து பண்ணுங்க. பயப்படாதீங்க, எல்லாமே என்ன ஆயிட போகுது, ஸோ நம்ம ஒரு ட்ரை தானே பண்ண போறோம். அதனால வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை நீங்க கொடுக்குறீங்க, அதுல ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் உங்களோட கிரியேட்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆயிட்டு குயிக்கா நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இயர்லி மானிட்டைசேஷன் தென் ஃபைனல் மானிட்டைசேஷன் நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா வந்துட்டு உங்களால எடுக்க முடியும். உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட கான்சன்ட்ரேஷனு, உங்களோட கான்ஃபிடென்ஸ், இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். நீங்க கேட்கலாம், நீங்களே வந்து அச்சீவ் பண்ணல சார், நீங்க வந்து எங்களுக்கு சொல்றீங்களா அப்படின்றது. அதுதான் முதல்ல சொன்னேன் நான் உங்களுக்கு. சரிங்களா, என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து வரணுன்றது தான் என்னோட ஆசை. அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து என்னோட பாத்துல போயிட்டு இருக்கும்போது உங்களையும் வந்துட்டு சேர்த்து கூட்டிட்டு போறதுக்காக. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, எப்போ வேணாலும் நீங்க என்ன வாட்ஸ்அப் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா நான் டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு வந்து இப்போ 21 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து இயர்லி மானிட்டைசேஷனுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல் ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க யூடியூப் வந்துட்டு ஒரு தங்க முட்டையிடும் வாட்டு மாதிரி எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நம்மள மாதிரி மக்களுக்காக. என்னன்னா இயர்லி மானிட்டைசேஷனுக்கு முன்னாடி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும். ஓகே, எனக்கு வந்து 21 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு, 39 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் 50 ஆகிறதுக்கு. கரெக்டா, மேபி என்னோட கணக்குல நான் தப்பா கணக்கு பண்ணிட்டேனோ. 39 தானே, 21 + 9 30, சாரி 29, கரெக்ட். இன்னும் 29 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும். அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா லைவுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ என்னால் வந்து லைவ் வந்து போட முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. சப்போஸ் நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே என்ன பார்க்க முடியும். நான் லைவ் வந்துட்டு டைம் சொல்லுவேன், அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து டில் இப்போ வரைக்கும். ஓகே, நான் இப்போ இந்த மார்ச் இன்னைக்கு மார்ச் 11 இன்னைக்கு. சரிங்களா, அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களால அப்லோட் பண்ண முடியும் வித் மை ஹெல்ப். நான் டைரக்டாவே வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவேன், நான் லைவ் போடுவேன். அந்த லைவ்ல நீங்களும் வரலாம், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம் அதுல. சரிங்களா, அடுத்தது என்னன்னா என்ன வேணாலும் அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேணாலும் அப்லோட் பண்ணலாம். வீடியோன்றது ஷார்ட் வீடியோ இருந்தாலும் சரி, லாங் வீடியோ இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். நீங்க நல்லா டிராயிங் பண்ணுவீங்க அப்படின்னா டிராயிங் போடுங்க. நீங்க நல்லா பேசுவீங்க ஒரு டாபிக் அப்படின்னா அதை பத்தி பேசுங்க. அண்ட் தென் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சரிங்களா ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடுங்க.
ஒரு நல்ல நேச்சர் நீங்க பாத்தீங்க, ஒரு ஃப்ளவர்ஸ் நிறைய பாக்குறீங்க, பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அங்கெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னும் போது அதுவும் வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் யூடியூப் வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம சாய்ஸ் தான், நம்ம ஓன் சாய்ஸ் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணாலே நமக்கு காசா வந்து சேரும் நமக்கு. அதனால வந்துட்டு இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா, ஐ மீன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துக்கலாம். நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும் உங்களால. சரிங்களா? அண்ட் தென் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்க மொபைல்ல வந்துட்டு அப்லோட் பண்ணி, ஐ மீன் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்க பெரிய கேமரா வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? உங்ககிட்ட ஒரு நல்ல மொபைல் இருந்தாலே போதும், ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து என்னென்ன டவுன்லோட் பண்றீங்கன்னா, நான் என்ன யூஸ் பண்றேனோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? யூடியூப் ஆப் ஒன்று வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, யூடியூப் வச்சிருப்பீங்க. அதோட சேர்த்து ஒய்டி கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப். அது என்னன்னா, வீடியோ எடுத்துட்டீங்கன்னா அதை அப்லோட் பண்றதுக்கான ஆப் அது. சரிங்களா? எடிட்டிங் பண்றதுக்கான ஆப் அது. அண்ட் தென் சாட் ஜிபிடி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் ஒய்டி ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தென் வேற என்ன இருக்கு? அவ்வளவுதாங்க, இது இருந்தாலே போதும். ஒய்டி ஸ்டூடியோ எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்டஸ், கரெக்டான ஸ்டேட்டஸ், எவ்வளோ வியூ போயிருக்கு, ஷார்ட்ஸ்ல வந்து நமக்கு எவ்வளோ வியூ போயிருக்கு, தென் லாங் வீடியோவில் வந்துட்டு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு, நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு அதில் சொல்லும். ஓகேங்களா? அது அல்காரிதம், யூடியூபோட அல்காரிதம் மேட்ச் பண்ணி கரெக்டாக நமக்கு சொல்ற ஒரு யூடியூப் ஸ்டுடியோன்ற ஒரு ஆப். யூடியூப்லேயே தெரிஞ்சுக்கலாங்க சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் யூடியூபுக்கும் யூடியூப் ஸ்டுடியோவுக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்கு. யூடியூப்ன்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிப்பீட்டடா பாக்குறதெல்லாம் கூட வந்துட்டு கவுண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? பட் யூடியூப் ஸ்டுடியோன்றது அந்த மாதிரி கிடையாது. அது ரிப்பீட்டடா பாக்குறதெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு யூசர்ஸ் வந்துட்டு, சாரி, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் நம்மளே நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எடுத்த வீடியோ நம்மளே வந்துட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம், மேக்ஸிமம் 2 வாட்டி பாருங்க. அதுக்கு மேலே வந்து நீங்க எடுத்த வீடியோ நீங்களே பார்க்காதீங்க. ஏன்னா வந்துட்டு யூடியூப் அல்காரிதம் என்ன சொல்லுவோம்னாக்கா, அது ஃபில்டர் பண்ணி அது எரேஸ் பண்ணிடும், அந்த கவுண்ட் எடுத்துக்காது. அதனால வந்து நீங்க தப்பா எடை போட்டுறாதீங்க. நம்ம எடுத்த வீடியோ நம்மளே வந்து நிறைய தடவை பார்த்தா அது கவுண்ட் அதிகமாக காட்டும், வியூஸ் அதிகமாக காட்டும் அப்படின்றதுலாம் வந்துட்டு நீங்க தப்பா எடை போட்டுறாதீங்க. ஸோ யூடியூப் வந்துட்டு உண்மையா நடந்துக்கணும், அதுதான் வந்து யூடியூபோட மோட்டிவ். அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த அல்காரிதம் என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னா, யாரோட வீடியோ வந்துட்டு ரீயூஸும் பண்ணக்கூடாது, தென் ரிப்பீட்டடா ஒரு யூசர்ஸ் வந்து ரிப்பீட்டடா பார்க்கக்கூடாது. அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சோம் அந்த அல்காரிதம். இதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன். ஓகேங்களா? ஒரு ஹியூமன் பார்த்து செலக்ட் பண்றதெல்லாம் கிடையாது, ஆட்டோமேஷன். அவங்க ஒரு ஆட்டோமேஷன் டூல் வச்சிருக்காங்க. யூடியூப் அப்படின்றவங்க, யூடியூப் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சேனலை ஒரு டூல் வச்சிருக்காங்க இல்லையா, அல்காரிதம் அப்படின்வாங்க. அதுல டெஃபினட்டா எல்லாமே காட்டி கொடுத்துரும். அதனால வந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஒரே ஒரு நீங்க 10 வாட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு கவுண்ட் தான். சரிங்களா? அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு அருமையான விஷயம் வந்துட்டு யூடியூப் பண்றது என்னன்னா, நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து 1 மினிட்டுக்கு பிலோ இருக்கிற மாதிரி நீங்க எடுங்க. ஓகேவா? ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒன் மினிட் அபோவ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்துட்டு நமக்கு வந்து சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு, ஒரு ஃப்ளவர் வீடியோ, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, ஒரு ஸ்பீச் வீடியோ, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்தந்த டாபிக் அந்தந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஐ மீன் சாங்ஸ் இருந்தா, மியூசிக் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான சாங்ஸ் ஆர் வீடியோஸ் எல்லாம், ஐ மீன் மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோக்கு எனேபிள் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒரு 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 கட்ஸ் வர மாதிரி, ஒரு மோட்டிவேஷன் வர மாதிரி ஒரு மியூசிக் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோல. அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாய்ஸ் மட்டும் அப்லோட் பண்றதை விட நம்ம வாய்ஸோட சேர்த்து மியூசிக் அப்லோட் பண்ணா ரொம்ப அருமையா இருக்கும்ல. அதுதான் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நல்ல விதமா நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் நான் வந்து 1 மினிட் பிலோ இருக்கிறது வீடியோ எடுத்தீங்கன்னா யூடியூபே கொடுக்குற மியூசிக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 மினிட் அபோவ் நீங்க வீடியோ எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது அலோவ் பண்ணாது. சரிங்களா? காப்பிரைட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆயிடும். ஸோ நீங்க வந்து 1 மினிட் அபோவ் வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் ஆயிடும். அதுக்காக வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே? நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறீங்கன்னா 1 மினிட் பிலோ எடுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 25 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா குயிக்கா முடிஞ்சிடும். பப்ளிக் யாருக்குமே வந்து டைம் இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்டா வந்துட்டு அவங்க பார்த்துட்டு நேரம் வந்துட்டு அவ்வளோ இதுக்காக செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த நிறைய வேலையில நீங்க இன்ட்ரெஸ்டா போட்டீங்கன்னா மட்டும்தான் பார்ப்பாங்க இல்லையா?
அதனால ரொம்ப நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருங்க, ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கங்க, ரொம்ப உண்மையா நடந்துக்கங்க. ஓகே, பர்ஃபெக்டா வீடியோ போடுங்க, உங்களோட திறமை எல்லாம் அதுல காட்டுங்க. நமக்கு வீட்டுல இருந்தபடியே வந்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சும்மா விடுவோமா? அதனால வந்துட்டு நல்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சிட்டு நல்லா தைரியமா செய்யுங்க. நான் கூட இருக்கேன் உங்களோட சேர்ந்து. எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன கேளுங்க. ஓகே, எப்படி பண்றது, எப்படி அப்லோட் பண்றது சார், இதுல எடிட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல, அது நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் போட்டு நீங்க கேட்குற கேள்விக்கு நான் ரிப்ளை பண்றேன். சரிங்களா? லைவ் வந்து எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் ஆச்சுன்னா நான் லைவ் போடுறேன். அந்த டைம் வந்துட்டு நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுடுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் என்னவோ லைவாகவே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நீங்கள் ஷார்ட்ஸ் ஆர் லாங் வீடியோ எடுத்துட்டீங்க, ஓகேவா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, உங்கள் ஃபிங்கர் வந்து எங்கே போகும், உங்கள் கண் எங்கே போகும்? அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு படம், அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேட்சப்பா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தானே உங்க கண்ணு அங்கே போகும், அண்ட் தென் உங்க ஃபிங்கர் வந்து அங்கே டச் பண்ணும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணும். பார்த்தவொன்னே உங்க கண்ணு பார்த்தவொன்னே அந்த ஷார்ட்ஸ் ஃபுல் வீடியோ இருக்குல்ல, அந்த ஃபுல் வீடியோக்கு பேர் தான் வந்து தம்ப்நெயில் சொல்றோம். அந்த வீடியோக்குள்ள நல்ல அட்ராக்டிவான படம், நல்ல அட்ராக்டிவான டெக்ஸ்ட், கேட்சியா இருக்கணும். அதை ஃபுல்லா அது எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு தம்ப்நெயில் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது எல்லாமே வந்துட்டு நீங்க சாட்ஜிபிடின்னு இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அதுல நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி டாபிக்ல வந்துட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்றத சாட்ஜிபிடி கிட்ட சொல்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? பர்டிகுலரா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்துட்டு சைஸ் வந்து 9x16. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே வந்துட்டு லாங் வீடியோ அப்படின்னா 16x9. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அதுக்கு பேர் தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களால வந்துட்டு ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோ கன்ஃபியூஷன் இல்லாம அப்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஷார்ட் வீடியோ எடுத்துட்டு லாங் வீடியோவா வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதுக்காக நான் உங்களுக்கு இதை கரெக்டா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். அதே மாதிரி லாங் வீடியோ எடுத்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவா அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலும் அப்படியே மானிட்டைசேஷன் ஆகாது. பட் எனிவே டோன்ட் வரி, இதுக்கும் வந்துட்டு யூடியூப் வந்து அல்காரிதம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு பப்ளிக் வந்து தப்பா பண்ணுவாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காங்க அல்காரிதம், நீங்க உங்களுக்கு தெரியாமலே வந்துட்டு லாங் வீடியோக்கு பதிலாக ஷார்ட் வீடியோ கொஸ்டின்ல நீங்க வச்சு எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஆனா நீங்க நினைச்சிருப்பீங்க நீங்க லாங் வீடியோ தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த அல்காரிதம் படி அந்த யூடியூப்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஷார்ட் வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கீங்க. ஷார்ட் வீடியோல தான் போய் சேவ் ஆகும் யூடியூப்ல அல்காரிதம், ஆஸ்பர் அல்காரிதம் படி. சரிங்களா? பட் அது மானிட்டைசேஷன் ஆகாது. ஏன்னா நீங்க லாங் வீடியோன்னா இந்த ஹரிசாண்டல் பொசிஷன்ல வச்சு எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க வெர்டிகல் பொசிஷன்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வெர்டிகல் பொசிஷனுக்கு வேண்டிய அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் அதுல போய் சேவ் ஆகும். யோசிச்சு பாருங்க, நீங்க லாங் வீடியோ போறதுக்கு பதிலாக ஷார்ட் வீடியோ பொசிஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நாட் எலிஜிபிள். அதுதான் அது ஞாபகம். டெய்லி வந்து நீங்க சப்போஸ் சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க, நல்ல கேட்சியா வந்து ஒரு டைட்டில் உங்க சேனல் நேம் ஆரம்பிச்சிட்டீங்க, தென் அதோட மோட்டோன்றது என்னன்னா ஷார்ட் டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் நேம் வந்து ராஜாஸ் இன்னர் வாய்ஸ். ஓகே, அதோட ஷார்ட் டைட்டில் மோட்டோ அப்படின்னா இப்போதைக்கு ஹீல் ஹார்ட் மொமெண்ட் அப்படின்றத வச்சிருக்கேன். சரிங்களா? அந்த ஹீல் ஹார்ட் மொமெண்ட் அப்படின்றது வந்து நம்ம லோகோல கூட வச்சுக்கலாம். அதாவது நான் ஒவ்வொரு ஷார்ட் அண்ட் லாங் வீடியோல குழந்தை ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் பேக்ல இருந்து நான் வந்து லோகோ வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லா வீடியோலையும் வந்துட்டு டாப் ரைட் கார்னர்ல வந்துட்டு நான் போடுவேன். ஓகேவா? அதுல வந்து நான் அந்த மோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட ப்ரொஃபைல்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னோட எண்ட் ஆஃப் த வீடியோல கூட எல்லா எண்ட் ஆஃப் த வீடியோக்குள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னோட டைட்டில் கூட டிஸ்கிரிப்ஷன் எண்டில் கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு அல்காரிதம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு புஷ் பண்ணும், அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அது அடுத்த லெவல் புஷ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதனால வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. அந்த மோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, மோட்டோ வந்து நீங்க கொடுங்க. மோட்டோ இந்த சென்ஸ் ஒரு கேட்சியா நான் சொன்னாலே என்னோட ராஜாஸ் இன்னர் வாய்ஸ் சேனல் அப்படின்றதுக்கு என்னோட மோட்டோ என்னன்னா ஹீல் ஹார்ட் மொமெண்ட். இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம் அந்த மோட்டோ. சரிங்களா? பிகினிங்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். பட் அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க.
என்னடா சப்ஸ்கிரைபர்ஸ் வரவே இல்லை, என்னடா நான் போடுற வீடியோக்கு எதுவுமே வந்து வியூஸ் வரல, ஷார்ட்ஸ் வந்து ஹிட் ஆக மாட்டேங்குது, யாரும் பார்க்க மாட்டாங்க, தென் வாட்ச் ஹவர்ஸ் வந்து லாங் வீடியோஸ் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க தான் செய்யும். பட் வந்து அது டோன்ட் வரி, நாளடைவில் வந்து எல்லாமே சரியாயிடும். என்ன ஒரு 10 தடவை வீடியோ போடுவீங்க, 10 தடவை வந்துட்டு உங்களுக்கு ஃபிளாப் ஆயிடுச்சா, டோன்ட் வரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்கும் வர ஒரு பிரச்சனை தான் அது. அதனால ஒரே ஆயிக்காதுங்க, சரிங்களா? எப்பவுமே என்கரேஜா இருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சார் இந்த வீடியோஸ்லாம் எனக்கு போகவே மாட்டேன், என்ன காரணம் பார்த்து சொன்னீங்க அப்படின்னு நான் சொல்றேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்ற சஜஷன் மாதிரி நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா வியூஸ் கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி லாங் வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது ஷார்ட் வீடியோஸ் வந்துட்டு பிலோ 1 minute சொன்னேன். லாங் வீடியோஸ் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லாங்கா போடாதுங்க. மேக்சிமம் ஒரு 25 minutes அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போட்டீங்கன்னா மக்கள் வந்துட்டு ரொம்ப போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. அதனால போர் அடிக்காத அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 25 minutes அவங்களோட டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அதே வந்துட்டு நீங்க 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கும், எனேபிள் பண்ணிவிடும். லைவ் ஆப்ஷனுக்கு வந்துட்டு எனேபிள் பண்ணும். அது வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க லைவ் போடலாம். ஓகே, ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு நீங்க டேரக்டா வந்து கூப்பிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுல வந்து வாட்ச் ஹவர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். அதாவது நம்ம ஷார்ட்ஸ் போடுறதுனாலயோ சரி, லாங் வீடியோஸ் போடுறதுனாலே சரி, லைவ் போடுற அளவுக்கு வாட்ச் ஹவர்ஸ் நம்ம கெயின் பண்ண முடியாது. லைவ் வந்து எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் கடற்கடன்னு ஏறும். நம்ம லாங் வீடியோஸ் போட்டா கூட அந்த அளவுக்கு ஏறாது ஃபாஸ்டா. அதனால வந்துட்டு லைவ் ரீச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் லைவ் எனேபிள் பண்றதுக்கான அத்தியாயம் நீங்க எடுக்க போறீங்க, சரிங்க? அதுக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், ஓகேவா? அது மட்டும் பார்த்துக்கலாம். பட் ஆனால் 3 வீடியோ போட்டுருக்கணும். ஓகே, வித்தின் 3 months ஒரு 3 வீடியோ வந்து நீங்க போட்டிருக்கணும் லாங் வீடியோஸ். அது பார்த்துக்கோங்க. ஷார்ட் வீடியோஸ் வந்து எத்தனை வேணாலும் போடலாம். மினிமம் சொல்றேன், 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றதுக்கு சொல்றேன். நீங்க மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் போடலாம், லாங்கா இருந்தாலும் சரி, ஷார்ட்டா இருந்தாலும் சரி, அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்க அப்லோட் பண்ற ஸ்டேஜ்ல என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த வாய்ஸ் வந்துட்டு ஆடியோ கிளீனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, YT கிரியேட்டர் இருக்குல்ல, நான் சொன்னேன் இல்லையா, அதுல தான் நீங்க அப்லோடே பண்ணுவீங்க. அந்த அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஆடியோ கிளீனப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நீங்க உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்க இல்லையா, பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இரிட்டேட்டிங்கா இருக்கும், கேட்கும்போது நாய்ஸியா இருக்கும். அப்போ அது அவாய்ட் பண்றதுக்காக வந்து ஆடியோ கிளீனப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அது ஆடியோ கிளீனப் பண்ணி உங்களோட வாய்ஸ் மட்டும் தான் வந்து அவுட்புட் வர மாதிரி பண்ணி நல்லா கணீர்னு வரும் வாய்ஸ், அந்த மாதிரி பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி வால்யூம்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த வால்யூம் கிளிக் பண்ணிடலாம். அது எப்பவுமே 100ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 100ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து பியூரிட்டி பர்ஃபெக்டா இருக்கும். அது ஒன்று. அதே மாதிரி டிரான்சிஷன் அப்படின்னு ஒன்று. டிரான்சிஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ற வீடியோ வந்துட்டு எந்த ஐ மீன் அதோட ஃபீச்சர்ஸ், அதாவது இப்படி புஷ்ன்னு வரும், அதே மாதிரி ரொட்டேட் ஆகி வரும். சினிமாவில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு மாதிரி இதே மாதிரி ஒரு வீடியோ காட்ட போறீங்க அப்படின்னா இப்படி வரும், இன்னொன்று வந்து ரொட்டேட் பண்ணி திரும்ப இப்படி வரும். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக அந்த டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஃபீச்சர்ஸ், அதாவது அந்த பேஜோட ஃபீச்சர்ஸ், நீங்கள் போடுற வீடியோவோட பேஜோட ஃபீச்சர்ஸ், அதாவது அது எப்படி வரணும் அப்படின்றதுக்காக ஒரு டிசைன் மாதிரி, இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், அதை சுற்றிட்டு வரும். அந்த பேஜ் அப்படியே சுற்றிட்டே திரும்ப வந்து நிற்கும். அந்த மாதிரி அதுதான் டிரான்சிஷன் அப்படின்றாங்க. அதில் நிறைய இருக்குது. டிசால்வ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நிறைய ரொட்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் YT கிரியேட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வாய்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் ஸ்லோவாக ஃபீல் பண்ணீங்க, இல்லை நான் கொடுத்த வாய்ஸ் வந்து மக்கள்கிட்ட நான் பப்ளிக்காக வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக நான் ஃபீல் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 1.3ல வைங்க. ஓகே, ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பீட்ல கிளிக் பண்ணீங்கன்னா 1 டிஃபால்ட்டாக இருக்கும். அதுலேருந்து 1.3 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கேன். அது இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நானே வந்து என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதெல்லாம். மேபி இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, எந்த யூடியூபர்ஸும் வந்துட்டு. எனக்கே வந்துட்டு நான் வந்து கேள்விப்பட்டதில்ல, நான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லி கேட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த பாயிண்ட் எல்லாம் வந்துட்டு எதுவும் சொல்ல, நானா கற்றுக்கிட்டது நான் உங்களுக்கு சொல்றேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், ஓகேவா? நான் ஏன் இப்போ பண்றேன் அப்படின்னா, என்னோட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு கத்துப்பீங்க. நான் கத்துக்கிட்ட விஷயம்லாம் வந்துட்டு ஏர்லியரா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் மட்டும் வந்துட்டு வளரணும்னு நான் நினைக்கல, நீங்களும் வளரணும் என்னோட சேர்ந்து அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு
எனக்கு தெரிஞ்ச உண்மைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்புறம் நீங்க எடுத்துட்டீங்க வீடியோ, அப்லோடும் பண்ணிட்டீங்க, நல்ல டைட்டில் செலக்ட் பண்ணிட்டீங்க, நல்ல டிஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க, நல்ல ஹேஷ்டேக் செலக்ட் பண்ணிட்டீங்க, நல்ல டேக்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஓகே, நல்ல தம்ப்நெயில் செலக்ட் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, அப்லோடும் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்க வீடியோ வந்துட்டு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். சே, நான் அப்லோட் பண்ண வீடியோ எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வாட்டி உங்க ஆசைக்காக நீங்க பார்க்கணும். சரி, ஒரு வாட்டி பார்த்தாச்சு, நல்லா இருக்கு, இன்னொரு வாட்டியும் பார்க்கலாம் அப்படின்னா சரி, ஓகே, 2 டைம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேல நீங்க பார்க்கறது வேஸ்ட். ஓகே, ஏன் அதுக்கு சொல்றேன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி யூடியூப் அல்காரிதம் இருக்குல்ல, அதை நல்லா வந்து ஜட்ஜ் பண்ணும். ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து, அதாவது ஒரு மொபைல்ல இருந்து அந்த பர்டிகுலர் வீடியோ, அந்த ஐடியில இருந்து பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு எத்தனை வாட்டி பார்த்துருக்காங்க அப்படின்றத அந்த அல்காரிதம் செக் பண்ணும். அது ஃபில்டர் பண்ணி கவுண்ட் ஒன்று தான் காட்டும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன நினைப்பீங்க? நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன், நிறைய வியூஸ் வரும், நிறைய வந்துட்டு ஐ மீன் வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் தப்பு. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு லாங் வீடியோ எடுத்தாலும் சரி, மேக்ஸிமம் ஒரு 2 டைம்ஸ் உங்க ஐடியில பாருங்க. மற்றபடி நீங்க பார்க்கணும்னு நினைக்க கூட நினைக்காதீங்க மனசுல. ஓகேவா? என்ன ஒண்ணு நீங்க பண்ணலாம், பிகினர்ஸ் அப்படின்றதுனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட சேனல் லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒன்றா பண்ணிக்கலாமே தவிர, நீங்களே வந்துட்டு நிறைய வாட்டி பார்த்துட்டு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், மானிட்டைசேஷன் ஆகுது அப்படின்ட்டு அதெல்லாம் நினைக்காதீங்க. அல்காரிதம் ரொம்ப இன்டெலிஜென்ட், ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அதை கவுண்ட் ஒன்று தான் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன், அது ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காங்க, அது ரீயூஸ் பண்ணா வந்துட்டு நல்ல மானிட்டைசேஷன் ஈஸியா ஆயிடும் அப்படின்ட்டு நீங்க வீடியோ பார்ப்பீங்க. நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது மட்டும் நீங்க பண்ணாதீங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண வீடியோ வந்துட்டு ரீயூஸ் பண்ண வேண்டாம். முழுக்க முழுக்க உங்களோட ஒத்துழைப்போட, அதாவது உங்களோட எஃபர்ட், உங்களோட கிரியேட்டிவிட்டியோட நீங்க வீடியோ எடுத்து போட்டா மட்டும், ஓகேங்களா, அது ரொம்ப சில்லித்தனமா இருந்தா கூட சரி, ஓகே, ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அதுல உங்களோட கிரியேட்டிவிட்டி சேர்ந்தாலே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு சக்சஸ் ஆகும். நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா உங்க சேனலுக்கு வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். டோன்ட் வரி. அதனால வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க பாருங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க வீடியோக்கு முன்னாடி பேசுறது கூச்சமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அதை விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் உங்க ஃபேஸ் வந்து வீடியோக்கு காட்டினீங்க, ஐ மீன் வீடியோல காட்டினீங்க, அண்ட் தென் உங்க ஓன் வாய்ஸ் வச்சு நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ அதிகமா இருக்கு. ஓகே, நிறைய வந்துட்டு வியூஸ் வந்து குவிவாங்க, நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட சொந்த குரலுக்கும் உங்களோட ரியல் ஃபேஸுக்கும் ஓகே நிறைய வேல்யூ இருக்கு. அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களோட சொந்த ஃபேஸ் வீடியோ, ஐ மீன் வாய்ஸ் வச்சு நீங்க பேசுங்க, உங்களோட ஃபேஸை காட்டி பேசுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூ இருக்குன்றத மறந்துடாதீங்க. ஸோ நீங்க ஃபேஸ் காட்டாம வீடியோ மொத்தம் போடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து ஃபிளாஷ் ஆகாது. ஸோ சப்ஸ்கிரைபரும் வராது. ஓகே, தென் வியூஸ் கிடைக்காது, வாட்ச் ஹவர்ஸும் வந்துட்டு வரதுக்கு ரொம்ப 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 லேட் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன விஷயம்லாம் வந்துட்டு நீங்க கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கடைப்பிடிச்சாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க எங்கேயாவது வேலை செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, கரண்ட்ல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏதாவது கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் இன்கம் மாதிரி தான். ஓகேவா? ஆஃபீஸ் போறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் வந்துட்டு உங்க ஒய்ஃப் இருப்பாங்க, வேற யாராவது வந்து வீட்டில் இருந்தா கூட வந்துட்டு அவங்க கூட வீடியோ போடலாம். ஓகே, ஸோ வீட்டில் சும்மா வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, வீட்டில் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வீடியோ நம்மளே போட்டா காசு கிடைக்குது அப்படின்னும் போது சும்மா விடுவாங்களா மக்களே? அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு தைரியமா வந்து வீடியோ போடுங்க, எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. சும்மா வர பணத்தை நம்ம எதுக்கு விடணும்? ஓகேங்களா? ஒரு 2000, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 2000 இருந்தாலும் சரி, ஒரு 1000 இருந்தாலும் சரி, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? கரண்ட் பில் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் வாட்டர் கேன் வந்துட்டு ஒரு மந்த்லிக்கு அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ், ஒரு பேக்கெட் மணியா கூட வச்சுக்கலாம். ஒரு 1000 ரூபாய் சொல்லுங்களேன், ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. அது சும்மா போற வரவங்க எல்லாம் நமக்கு ஒரு ரூபா கூட கொடுத்துருவாங்க சும்மா, யாராவது சொல்லுங்க. பட் யூடியூப் வந்து அப்படி கிடையாது. உங்க போட்டோ, உங்க ஃபேஸோட, உங்க வாய்ஸோட நீங்க வீடியோ போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு உங்களுக்கு காசா மாறும். பட் அதுக்காக தான் வந்து அவங்க மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க. அதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு டாலர்ல நீங்க சம்பாதிக்க முடியும். இது முற்றிலும் உண்மை.
ஆனால் கொஞ்சம் கடினமான ஒர்க்கு. பட் இன்ட்ரெஸ்டோட செய்யணும், ரொம்ப கிரியேட்டிவிட்டியோட செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு நல்ல டிராயிங் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க சில பேர், ஓகே, நல்லா காமெடி பண்ணுவாங்க, நல்லா வந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்க, ஓகே, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஓகே, நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபைட் வந்து ஒரு ஆக்டிங் தான், ஓகே, நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்கு. முதல்ல வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்ன இருக்கு, என்ன திறமை இருக்கு அப்படின்றத நீங்க யோசிங்க. இந்த சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும், ஓகேங்களா? உங்களோட பேச்சு திறன் வந்து அதிகமாகும். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா என்னோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா. எனக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது, ஓகேங்களா? பட் நான் தமிழ் வந்து இந்த அளவுக்கு பேசுறேன் அப்படின்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய வந்துட்டு நான் பேசி பேசி பழகினேன் நான், சரிங்களா? நிறைய பேசுவேன், சில தப்பு நான் பேசும்போது வளருவேன். அது வந்துட்டு என்னோட லாங்குவேஜ் வந்துட்டு பேசிக் லாங்குவேஜ் வேறு. நான் சௌராஷ்டிரன்றதுனால அதில் தான் பேசி பழகுவேன் நான். வெளியில போனால் மட்டும்தான் தமிழ் யூஸ் பண்ணேன். அதுவும் வந்துட்டு மற்றவங்க பேசுகிற மாதிரிலாம் நான் தமிழ் இருக்காது, என்னோட ஸ்லாங் எல்லாம் நீங்களே பேசிருப்பீங்க, ஓகே. ஸோ அதனால வந்துட்டு நல்ல பேச்சு திறன் நிறைய கிடைக்கும், நல்லா பேச முடியும், எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் வந்துட்டு பேச முடியும், நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கேஜாக வச்சுக்கணும் இல்லையா? அவங்க வந்து நம்மளை நம்பி வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணணும் இல்லையா? பொது அறிவும் சரி, அப்டேட்டட் நியூஸும் சரி, என்ன பண்ணணும், சரி மக்களுக்கு வந்து இது ரீச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்மளை திங்க் பண்ண வைப்போம் ஒன்ஸ் நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா. அதனால மட்டுமே நீங்கள் உடனே சேனல் ஆரம்பிக்கல அப்படின்னா உடனே ஆரம்பிங்க, ஓகே. என்ன கான்செப்ட்ன்றதை முதல்ல டிசைட் பண்ணுங்க. ஒரு டைப் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸ்லேயே போயிட்டே இருங்க, கான்செப்ட் மாற்றிட்டே இருக்காங்க. குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்டிவிஷன்ல போகலாமே தவிர குக்கிங் அப்படின்ட்டு அந்த குக்கிங்ல வந்துட்டு சிக்கன் பண்றேன் அப்படின்ற மாதிரி போடுங்க, அந்த மாதிரி. அதை விட்டுட்டு குக்கிங் அப்படின்ற பேர்ல வச்சுட்டு மோட்டிவேஷன் அந்த மாதிரிலாம் அவங்க போயிடக்கூடாது. நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன், சரிங்களா? ஒரு ஃபோக்கஸ் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபோக்கஸில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்க குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல வந்து ஆனால் மோட்டிவேஷனும் உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா அதுக்கு தனி சேனல் ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ இதுல ஒரு சேனல் இதுல வீடியோ அப்லோட் பண்ணுங்க, தனியா குக்கிங்க்கு தனியா அப்லோட் பண்ணுங்க, மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு சேனலுக்கு தனியாக அப்லோட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒன்றா பண்ணுங்க, சரிங்களா? ட்ராக் மாற்றக்கூடாது. இந்த ட்ராக்ல இதுதான் இருக்கும், இந்த ட்ராக்ல இதுதான் இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.